ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராடக்ட்டுக்கு நான் இந்த கலர் யான் எடுத்துருக்கிறேன். இந்த கலர் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் மெயின் கலர் எடுத்துக்கலாம். மெயின் கலர் மட்டும் கொஞ்சம் பல்கியாக எடுத்துக்கோங்க, அதாவது தடிமனாக இருக்கிற த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒயிட் அண்ட் பிளாக் கலர் த்ரெட்டு நமக்கு தேவைப்படும். ஹூக் சைஸ் வந்து நான் 4 mm எடுத்துருக்கிறேன். தென் ஸ்டிச் மார்க்கர், அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேஃப்டி ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டால்க்கெல்லாம் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஐஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பிளாக்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். தென் யான் நீடில், சிசர். ஸோ நம்ம மெயின் கலர் எடுத்துருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் திக்கரான யான் எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட 6 ப்ளே 8 ப்ளே இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 4 ப்ளேவே வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு 13 செயின் போட்டுக்கலாம். நான் வந்து 6 ப்ளே யான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் 4 mm எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் 8 ப்ளே இல்லைனா 4 ப்ளே த்ரெட் டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 4.5 5 mm அந்த 2 ஹூக் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 13 செயின் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த ஹூக்லேருந்து 2வது செயின், ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2வது செயினில் 2 ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் டபுள் க்ரோஷேக்கு ஹூக்கில் ஒரு வாட்டி யான் ஓவர் பண்ணிவிட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்து மொத்தமாக இந்த மாதிரி 3 லூப்லேயும் எடுக்கணும். அதே செயினில் அகெயின் இன்னொரு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டோம்ல, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இருக்க 10 செயினில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டு வாங்க. ஒவ்வொரு செயின்லையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ 10 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின் பேலன்ஸ் இருக்குது. அந்த லாஸ்ட் செயினில் நம்ம 4 டபுள் க்ரோஷே பண்ணணும். 4 ஆஃப் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த செயின்ஸோட அதர் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இன்னொரு பக்கம் அடுத்து இருக்கிற 10 செயினில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. பத்து ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு செயின் மட்டும் இருக்குது. அங்கே வந்து நம்ம 2 ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். 1 அதே செயினில் இன்னொரு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ 2 சைடும் 4 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து ஒரு செயின். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டிச்சில் 2 ஆஃப் டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் 2 ஆஃப் டபுள் க்ரோஷே.
அதுக்கு அடுத்து இருக்கிற 10 ஸ்டிச்சஸில் ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டு வாங்க. ஆஃப் டபுள் crochet போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் இருக்க 4 ஸ்டிச்சில் நம்ம 2 ஆஃப் டபுள் crochet போடணும். இன்க்ரீசிங் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 பண்ணணும். அடுத்து இருக்கிற 4 ஸ்டிச்சில் மட்டும். ஒன்று, அதே ஸ்டிச்சில் இன்னொரு ஆஃப் டபுள். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச். நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் 2 ஆஃப் டபுள். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 2 ஆஃப் டபுள் crochet. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 2 ஆஃப் டபுள். ஸோ இப்போ டோட்டலாக 4 ஸ்டிச்சில் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்க 10 ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 10 ஆஃப் டபுள் crochet போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு 2 ஸ்டிச் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இந்த 2 ஸ்டிச்லேயும் நம்ம இன்க்ரீசிங் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 ஆஃப் டபுள் crochet போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச்சில் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டிச். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு செயின். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 ஆஃப் டபுள் crochet, அதாவது இன்க்ரீஸ். ஒன்று, அதுலேயே இன்னொன்று. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் இன்னொரு செட் நம்ம பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் அப்படின்னா ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்கிற 10 ஸ்டிச்சஸில் ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. 10 ஆஃப் டபுள் crochet போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற 8 ஸ்டிச்சஸில் இன்க்ரீசிங் பண்ண போகிறோம். இன்க்ரீசிங் ரவுண்டு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள், அடுத்ததில் 2, அடுத்ததில் 1, அடுத்ததில் 2, அந்த மாதிரி 4 டைம்ஸ் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet, அடுத்ததில் இன்க்ரீஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள், அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இப்போ நம்ம 2 செட்டு பண்ணியிருக்கோம். இதே போல் இன்னும் 2 டைம் பண்ணணும். அடுத்ததில் ஒரு ஆஃப் டபுள், அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். அடுத்து ஒரு ஆஃப் டபுள், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஃபோர் டைம்ஸ் இப்போ நம்ம இன்க்ரீசிங் ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற 10 ஸ்டிச்சஸில் ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டுட்டு வாங்க. 10 ஸ்டிச்சஸில் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு 4 ஸ்டிச் இருக்குது. இந்த 4 ஸ்டிச்சில் 2 செட் இன்க்ரீசிங் ரவுண்டு பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள், அடுத்ததில் இன்க்ரீஸ். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ்.
அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதே போல் நம்ம இன்னொரு 3 ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, 1, அடுத்ததில் 1, அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இந்த ஓவல் ஷேப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால தான் அந்த கார்னரில் மட்டும் இன்க்ரீஸிங் ரவுண்டு அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் நார்மல் ஆஃப் டபுள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இதே போல் இன்னொரு செட் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்ததில் இன்க்ரீஸ். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற 10 ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 10 ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து இங்கே பண்ணோம் இல்லையா இன்க்ரீஸிங், அதே போல் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு செட்டு பண்ணியிருக்கோம். இதே போல் இன்னும் 3 செட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒன்று, அடுத்ததுலேயும் ஒரு ஆஃப் டபுள், அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இதே போல் நம்ம இன்னும் 2 செட்டு பண்ணணும். இப்போ 2 செட்டு பண்ணியிருக்கோம். அடுத்து 2 செட்டு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது 10 ஆஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இங்கே இன்க்ரீஸிங்கும் பண்ணியாச்சு, 10 ஆஃப் டபுள் க்ரோஷேவும் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு இன்னும் 2 செட்டு இன்க்ரீஸிங் ரவுண்டு பண்ணணும். ஒரு ஆஃப் டபுள், அடுத்த ஸ்டிச்சிலையும் ஒரு ஆஃப் டபுள், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். அடுத்து 2 ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள், அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதே போல் நம்ம இன்னும் ஒரு 2 or 3 ரவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸிங் பண்ணணும். எப்படி இன்க்ரீஸிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து 2 அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணோமா, அடுத்த ரவுண்டு வந்து 3 ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் பண்ணணும், அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த ரவுண்டு போடும்பொழுது 4 இன்க்ரீஸ், 4 ஸ்டிச், அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ், அந்த மாதிரி போடணும். ஸோ இதே போல் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 ரவுண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் 8 ரோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸிங் முடித்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் லூப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேக் லூப். நம்ம நார்மலாக எப்பொழுதும் இந்த 2 லூப்பில் இன்சர்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவோம் இப்படி. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லூப்பில் இன்சர்ட் பண்ணி ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ யார்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டு வாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே தான். இன்க்ரீஸிங் ரவுண்டெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. நார்மல் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வர போகிறோம். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் பண்ணணும். இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாக இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் லூப்பில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் மேலே எழும்புன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து இப்போ மேலே எழும்பின மாதிரி வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நார்மல் ரவுண்டு, அதாவது ஃப்ரண்ட் லூப் இல்லாமல் நார்மல் ரவுண்டு வந்து சிங்கிள் குரோஷே ஆர் ஆஃப் டபுள் குரோஷே ஏதாவது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதோட போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து ஒரு செயின், அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து ஒரு செயின், அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். ஸோ இதே போல் வந்து நம்ம பண்ணணும். இது வந்து ஒரு பார்டர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். லாஸ்ட் ரவுண்ட் இது தான், அதனால் நம்ம ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் இது பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு இயரிங் பார்த்தோம்ல, அது மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த பேட்டர்ன் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம அந்த ரவுண்டு பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் வீவின் பண்ணி விட்டுடுங்க. ஸோ வீவின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளேட்டர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நமக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக இப்படியும் ஏதாவது நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைக்கணும் உங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படின்னா, இயரிங்ஸு, செயின்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் மாதிரி பிளேட் மாதிரி பண்ணிவிட்டு கூட அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து வேறு ஒன்று பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஐஸ் வந்து நேராக உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி இப்படி மேலே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஐஸ் இந்த பிளாஸ்டிக் ஐஸ், சேஃப்டி ஐஸ் இல்லை அப்படின்னா இது வந்து பேக் சைடில் இந்த மாதிரி வாஷரும் கொடுத்துருப்பாங்க, அது போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது இல்லைனா த்ரெட்டில் பிளாக் கலர் த்ரெட் இருந்தால் அதுலேயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டராக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஒயிட் கலரும் பிளாக் கலரும் நான் வந்து 4 ப்ளே தான் எடுத்துருக்கிறேன். அதனால் ஹூக் சைஸ் வந்து மாற்றிருக்கிறேன். 2.5 mm எடுத்துருக்கிறேன். ஒயிட் கலர் த்ரெட்டில் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 11 டபுள் குரோஷே பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் பண்ணோம்ல, அதோடு சேர்த்து 12 டபுள் குரோஷே. டோட்டலாக 12 டபுள் குரோஷே பண்ணிவிட்டு வாங்க. 12 டபுள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் இருக்கிற இந்த த்ரெட்டை பிடிச்சி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு அகெயின் 3 செயின். இப்போ இன்க்ரீஸிங் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் குரோஷேவாக போட்டுட்டு வாங்க. அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் குரோஷேவாக நம்ம போட்டுக்கிட்டு வரணும். ஃபுல்லாக இதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இன்னும் ஸ்லிப் ஸ்டிச் போடலை, அப்படியே தான் லாஸ்ட் டபுள் குரோஷே போட்டிருக்கேன்ல அதோடு தான் த்ரெட்டு கட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா யார்ன் நீடிலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அகெயின் இந்த த்ரெட்டை இப்படி கொண்டு வந்து லாஸ்ட்டாக போட்ட டபுள் குரோஷேயில் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுது ஒரு தெரியும் இல்லையா, நம்ம ஸ்லிப் ஸ்டிச் அங்கே தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஃப்ளாட் சர்க்கிள், அந்த பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்வெசிபிள் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ எல்லா ஸ்டிச்சும் ஒன்று போல் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் பிளாக் கலர் த்ரெட்டில் இந்த மாதிரி யார்ன் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு டீ ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் பிளாக் கலர் த்ரெட்டில்.
இதையும் த்ரெட்டை கட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த எல்லா த்ரெட்டையும் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்படி இல்லை நீங்கள் த்ரெட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ளூ வச்சு நீங்கள் பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் ஐஸும் வந்து த்ரெட்டுலேயே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். பிளாஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு த்ரெட்டுலேயே வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம பேஸ் ஸ்டிச் பண்ணோம்ல அதே கலர் அகெயின் எடுத்துக்கோங்க. அதே ஹூக் சைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் மேஜிக் சர்க்கிள் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் சின்ன த்ரெட்டை பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 சிங்கிள் க்ரோஷே. ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் போட வேண்டாம். அப்படியே நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ எந்த ஸ்டிச்சுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே. இது போல் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். 12 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ 3rd ரவுண்டுக்கு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாம். அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். 3வது ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இப்போ 3rd ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதாவது இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட் இருக்குல்ல, குட்டி த்ரெட்டு, அது வந்து உள்ளே போயிடணும். அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கப் ஷேப் மாதிரி வந்திருக்கும் நமக்கு. இப்போ இதே தான் வந்து இன்னும் 2 ரவுண்டு கண்டினியூ பண்ண போகிறோம். அதாவது 4th and 5th ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். 4th and 5th ரவுண்டு இது 2 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ டோட்டலாக 1 2 3 4 5 ரவுண்டு முடிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் த்ரெட் இந்த மாதிரி எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டிச் முடிச்சிருக்கோம்ல, அதில் ஒரு செயின் போட்டு இந்த த்ரெட் அப்படியே வெளியில் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ இதே போல் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொன்று தைச்சிக்கணும். சேம் பேட்டர்ன் இன்னொரு பீஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் இதில் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஐஸ்க்கு சென்டராக 2 ஐஸ்க்கு சென்டராக பார்த்து இந்த நோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டில் வந்து நாட் போட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடில் த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை த்ரெட்டில் உங்களுக்கு போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா க்ளூ வச்சியும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் த்ரெட்டில் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளூவும் வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து யார்ன் நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ ஐஸ்க்கு சைடில் இந்த 2 ஐஸ்க்கும் சைடில் வந்து இப்போ நம்ம எங்கே முடிச்சோமோ அதை வந்து கார்னரில் கொண்டு வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸில் வந்து இதை அட்டாச் பண்ணணும். 2 சைடும் அந்த காதோட 2 சைடு இருக்குல்ல, அதையும் அந்த பேஸ் கூட அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்னொரு காதும் இந்த கண்ணுக்கு நேராக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட
ஸ்பெக்ஸ் ஹோல்டர், அதாவது ஐ கிளாஸ் இருக்குல்ல, ஐ கிளாஸ் ஹோல்டர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம எந்த கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன கலரில் பண்ணுறோமோ அந்த கார்ட்டூன் மாதிரி இருக்கும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைனா உங்களோட ஸ்பேஸில் வந்து நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே ஐ கிளாஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய கலர்ஸில் இது பண்ணலாம். எல்லோ கலரில் பண்ணும்பொழுது உங்களுக்கு டக்கு மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பிங்க் கலரில் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிக் ஷேப் கிடைக்கும். ஒயிட் கலரில் பண்ணிங்கன்னா பாண்டா ஷேப் கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன வேரியேஷன் நீங்கள் கொடுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் நோஸ், இயர்ஸ்லாம் வந்து வேறு வேறு கேரக்டர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அது மட்டும்தான். மற்றபடி பேஸ் எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.